இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வயிற்றுப்புண், குடல் புண். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நேரம் தவறி சாப்பிடுறோம், பசிச்சு சாப்பிடுறோமான கிடையாது. ஸோ இத மாதிரி நேரம் தவறி சாப்பிட்றது மூலயமா குடல் புண் வருது. ஸோ குடல் புண் இருக்கிறவங்க என்னெல்லாம் அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னா, மணத்தக்காளி கீரை எடுத்துக்கோங்க, தேங்காய் பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, கேரட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, ஆரஞ்சு பழம் ரொம்ப எடுத்துக்கணும். கீரை வகைகள் அதாவது நார் சத்துள்ள உணவு வகைகள் அதிகமா எடுத்துக்கும் போது வந்து உங்களுக்கு குடல் புண் இருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். அதாவது வீக்லி வந்து 3 டைம்ஸ் ஆகுது நீங்க கீரைகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மணத்தக்காளி கீரைலாம் நீங்க எடுத்துக்கும் போது இந்த குடற்புண்ல இருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். ரெகுலரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணி போல ஒரு தேங்காய் பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜூஸ் வந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்த மாதிரி நீங்க ஜூஸ் எடுத்துக்கும் போது இந்த வயிற்றுப்புண், குடல் புண்ல இருந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம்.